Hello viewers, இனி நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 434 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒருத்தன் வார்டன் 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 சொல்லி வாளுன்னு கத்திட்டு வருவான். டேய், நீ கத்துற கத்துல வீதியில எனக்கு போயிட போகுதா? என்ன மேட்டர்னு கேட்டா, ஸ்டார் ஹேட் லூஃபி இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டான் கேப்டன் வார்டன் அப்படின்னு இழுப்பான். எது வந்துட்டானான்னு மினி டோரை ஓபன் பண்ணிட்டு வந்து முக்கிட்டு இருப்பான். அது எப்படா பாசிபிள்னு அவனாலேயே சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா அவனுக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணானுங்கன்னா டைரக்டா அந்த வட சட்டிக்குள்ளதான் போய் விழணும். ஐ மீன் கொதிச்சுக்கிட்டு இருக்கே நெருப்பு குழம்பு அதுக்குள்ளதான் போய் விழணும். அப்புறம் எப்படி அவனுக்கு தப்பிச்சானு கேட்டா, அது எப்படின்னு தெரியல. ஆனா ஒரு அசம்ஷன்ல சொல்லுவான், மேபி மேல இருக்க அந்த ஃப்ளோர் உடைஞ்சதுல அந்த ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் விழுந்திருக்கும், அதுல இருந்து ஜம்ப் பண்ணி அவனை எஸ்கேப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா கண்டிப்பா உள்ள உளுந்து இந்நேரத்துக்கு சட்டியில வெந்து மிதந்து இருப்பானுங்கன்னு சொல்லுவானா. அப்போ அவனுக்கு லக்கியான ஆளுக தான். இன்னொரு மேட்டர்னு சொல்லுவானா, என்னடான்னு இந்த பக்கம் ஓபன் பண்ணிட்டு வருவான். உடனே ஹானியபால், வார்டன் உன்ன இப்படி திறக்காதீங்க, நாத்தம் தாங்க முடியலமா, ஆல்ரெடி சிச்சுவேஷன் நாரிட்டு இருக்குது, இதுல இந்த ஆளு வேற நாத்துன்னு நாத்திட்டு இருக்கான்னு கழுவி ஊத்திட்டு இருப்பான். அண்ட் அந்த மினட்டாரஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்கல்ல, அது அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அள்ளி கொண்டு வந்து வெளியே போட்டுருக்கானுங்க போல. அதுகிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. உடனே அந்த சாடி புள்ள பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அத தோக்கடிச்சிட்டாங்களான்னு. ஆமா, அப்படியே ஒரு ஓரமா பேன்னு கிடக்கும். அவன் சொன்னதை கேட்டு அவளால ஏத்துக்க முடியாம கதறி கதறி அழுவான். உடனே வார்டனு, காம் டவுன் சாடி, காம் டவுன், இதுக்கப்புறம் தான் நம்ம வெறித்தனமா வேலையை பார்க்கணும், சோ என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க அம்மா. என்னடானா இப்ப அவனுங்க லெவல் 4க்கு வந்துட்டானுங்க. இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும்னா ரெண்டு வழி மட்டும்தான் இருக்குது. அந்த ரெண்டுமே படிக்கட்டுங்க தான். அது ரெண்டுத்திலயுமே செக்யூரிட்டி கார்ட்ஸோட ஆத்தரைசேஷன் இல்லாம தாண்டி வெளியில போக முடியாது. வார்டன் என்ன பிளான் பண்ணுவான்னா, அந்த ரெண்டுல ஒன்னு லெவல் 4ல இருந்து லெவல் 3க்கு போற வழி, அங்க ஹானியபால நிக்க சொல்லிடுவான். அடுத்தது லெவல் 4ல இருந்து 5க்கு போகணும், அந்த இடத்துல சாடியும் டீமன் கார்ட்ஸும் டிஃபென்ஸுக்கு போய் நிக்கணும். இப்படி மட்டும் பண்ணிட்டா கண்டிப்பா தானா அவனா புரியல வந்து சிக்கிடுவான்னு சொல்லுவானா. சாடிக்கு அந்த மாதிரி பண்ண சுத்தமா பிடிக்கல. அவளோட ஆசை என்னன்னா அவங்கள அட்டாக் பண்ணணும். அதனால அட்டாக் பண்ற வேலையை என்கிட்ட கொடுங்க வார்டன், மிச்ச எல்லாத்தையுமே நான் தாறுமாறா தெறிக்க விட்டுறேன்பா. அந்த ஹனியபால் மனசுக்குள்ள என்ன நினைப்பான்னா, நான் அவனுக்கு வந்தானுங்கன்னா தப்பிக்க விட்டுட்டு வார்டன் மேல பழிய போட்டுருவேன்பா. ஏன்னா அவனுக்கு வைஸ் வார்டன்ல இருந்து எப்படியாச்சும் வார்டனாமான்னு ஆசை. அதனால அவனை கெடுக்க என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாத்தையும் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆரம்பத்துல விளையாட்டா பேசிட்டு இருந்தான், ஆனா இப்பதான் தெரியுது அவனோட உண்மையான எண்ணமே அதுதான்னு. எப்படியும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே வாயில இருந்து கேஸ விட்டு ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்கான்னு கொடூரமா கேட்பான். ஐயோ தாங்க முடியல, எங்களுக்கு எல்லாம் ஓகே, தயவு செஞ்சு வாய மூடுங்கன்னு காரிட்டு துப்புவாங்க. அவன் கரெக்டா சொல்லுவான், நீங்க என்னதான் ஒத்துக்கிட்டாலும் உங்க மனசுல கொடூரமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கிறது என்னால நல்லா உணர முடியுதுமான. எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பான். என்னன்னா, இன் கேஸ் அவங்க வந்து அவங்களை இவங்க மட்டும் புடிச்சிட்டாங்கன்னா அவங்களை இவங்க என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அதுதானே அந்த சாடிக்கு வேணும். கதற விட்டு கொள்றதானே இவங்க ஸ்டைலே. சரி ஓகே, மிச்ச காட்ஸ் எல்லாம் அவங்க கூட போங்க, போயிட்டு அவங்க உயிரோட இருக்காங்களோ இல்ல சாகுறாங்களோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்து என் காதுக்கு வரவே கூடாதுன்னு உடனே, கவலையை விடுங்க, புதைச்சு பாலே ஊத்திடுறேன்பா. வார்டன் முடிவு பண்ணிட்டான், இனிமேட்டு இந்த ஸ்டார் ஹேட் லூஃபிக்கும் மத்தவங்களுக்கும் நான் ஒரு பொம்மை மாதிரி விளையாட்டை காட்ட போறதில்ல, இறங்கி விளையாண்டு பார்க்க போறேன்னு. இங்க நடந்தா என்ன நடக்கும்னு சொல்லி நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டெரரா லுக்கு விடுவானா. சுத்தி இருக்கிற காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவானுங்க. ஐயோ வார்டனே இப்ப களத்துல இறங்கிட்டாருன்னு. அவங்க பயந்தா கூட பரவாயில்லையே, அவன் டெரரா நிக்கிறத பார்த்துட்டு சாடி வைஸ் வார்டன் எல்லாருமே அலண்டு போயிருவாங்க. சரி பண்ண பில்டப்புக்கு ஏதோ பெருசா செய்ய போறான்னு பார்த்தா மறுபடியும் கக்கூஸ்குள்ள போய் உட்காந்து டர்ரு புருன்னு இழுத்து விட்டுட்டு இருப்பான். அட சண்டால பயல, இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணி ஆடான்னு எல்லாம் கழுவி ஊத்துவாங்க. இங்க நம்மளுக்கு இப்ப பூல் ஆஃப் பிளட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா லெவல் 4க்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. சொல்ல போனா இவங்களால நிக்க முடியாம காலெல்லாம் கண்ட மேனிக்கு சுடுது, மூச்சு கூட விட முடியல, மூச்சு விட்டாலும் உள்ளுக்குள்ள எரியுது. இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு எப்படா போகணும்னு கேட்டா எவனும் சொல்ல மாட்டான். ஆல்ரெடி காலு வெந்துகிட்டு இருக்குது. இதுல வேற அந்த போன்க்லே அட்வைஸ், ஏப்பா நீங்க உங்க பாடிய கூலா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நெருப்பு கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஒத்த கால்ல அங்கேயும் சுத்தி ஆடிட்டு இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அப்பர் லெவலை விட இந்த லெவல் லைட்டா தான் சூடா இருக்காமா. அதுவும் ரொம்ப லைட்டானு சொல்லி அவங்கள அப்படியே சுத்தி வருவான். அவங்களால நிக்க முடியாம அப்படியே ததியிடத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. நேராக தான் அவன் மூஞ்செல்லாம் செவந்து எவ்வளவு சூடு இருக்குன்னு சொல்லி அவன் பாடி ஃபீல் பண்ண முடியுது. ஐயோ என்னால தாங்க முடியலன்னு கத்திட்டு இருப்பானா. அதை தாண்டா நாங்களும் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், லூசு பாயல சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபிக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த பக்கம் போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சு பிச்சுக்கிட்டு போவான். அடே கிறுக்கா வேணாண்டா போகாரான்னு எவ்வளவோ கத்துவாங்க, அவன் கேட்கற மாதிரி இல்ல. இங்க இவன் சுடுதேன்னு கத்திட்டு இருப்பானா. ஒட்டனிலே ஒரு போடு போட்டு அதைத்தாண்டா நாங்களும் சொல்றோம், எங்களுக்கும் சுடுது, இங்க இருந்து தப்பிக்கிற வழியா பாப்போம்பாங்க. லூஃபி அங்க ஒரு சைடு திபுன்னு ஓடிட்டு இருப்பான்ல, அதை பார்த்துட்டு தீவிரமா யோசிக்கிறாராமா. எதுக்காக லூஃபி இப்ப அந்த டைரக்ஷன்ல விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான், ஏதாச்சும் அங்க இருக்குதா, என்ன இருக்குன்னு ரஃபா அவனே ஒரு மேப்பை இமேஜின்
திங்க் பண்ணி யோசிப்பான். கன்ஃபார்மே பண்ணிட்டா அங்க கிச்சன் தான் இருக்கும்னு. உடனே லூஃபி எங்க ஓடுற, எனக்கும் பசிக்குது, வெயிட் பண்ணு நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுவான். உடனே பக்கியும் அப்ப எனக்கும் குடிக்கிறக்கு ஏதாச்சும் கொடுங்கடா, இந்த டைம் எல்லாம் சில்லுன்னு காஃபி குடிச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுவான். ஆனா மிஸ்டர் 3 வேணாண்டா பக்கி, அவனுக்கு பின்னாடி போகாதன்னு சொல்லி தடுத்து பிடிப்பான். அப்படின்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இங்க லூஃபி அதெல்லாம் எதையுமே நோட் பண்ணல. ஸ்மெல்லு செமையா இருக்குது, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும், போய் ஒரு புடி பிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். அந்த டைம் காட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க. லூஃபி அங்கதான் ஓடிட்டு இருக்கான், அவனை விடாதீஹே புடிங்கன்னு. எங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து வருவானுங்க. ஒருத்தன் 2 பேர்னா பரவாயில்ல, ஒரு ஊரே திரண்டு வரும். ஊரே திரண்டு வந்தா என்ன, இந்த ஃப்ளோர் இப்ப பயங்கர சூடா இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நம்மால சாப்பாட ஒரு புடி புடிச்சான்னா போதும், நல்லா எனர்ஜெட்டிக்காவே சண்டை போடலாம். அதனால எப்படியாச்சும் அவனை தாண்டி கிச்சனுக்கு போயே ஆகணும்னு பயங்கரமா அவன் கத்துக்கிட்ட மொத்த விதையுமே இறக்கி எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விடுவான். ஒருத்தனாலே அவனை தொட முடியல. சோ இப்படி இங்க பெருசா கலவரம் போயிட்டு இருக்குமா. இந்த மேட்டரை வார்டன்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க, லூஃபி எங்க இருக்கான் என்னன்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அப்டேட்டா வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் டீம் ஏ சண்டைக்கு போனாங்கன்னு சொல்லுவானுங்க, அடுத்து டீம் பி போனாங்கன்னு சொல்லுவானுங்க, அப்புறம் டீம் ஏ காலி ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வரும், அப்புறம் ஏகப்பட்ட பேர் அடி வாங்கிட்டாங்கன்னு நியூஸ் வரும். அடுத்து இனி பேக்கப் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அடி ஒண்ணு இடி மாதிரி அங்க விழுந்துட்டு இருக்குது. லூஃபி ஒரு சைடு போட்டு பந்தாடிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம போன் கிளேவும் ஃபாலோ பண்ணி வந்தான்ல, அவனும் ஒரு சைடு சுத்தி சுத்தி எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டிட்டு இருப்பான். இங்க வார்டனுக்கு மறுபடியும் அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுவானுங்க. டீம் ஏ காலி, டீம் பி காலி, CDE. இந்த டீம்ல ஏகப்பட்ட பேருக்கு பயங்கரமான அடி, சீக்கிரமா பேக்கப்க்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா இவங்களால அவனுக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட முடியல. இப்படி அடுத்தடுத்து ஒன்னொன்னா சொல்ல சொல்ல வார்டனுக்கு அப்படியே வெறி ஏறும். இதுல அந்த ஹனியபால் வேற சும்மா இல்லாம நீங்க எனக்கு போட்டு வச்ச பொசிஷன்ல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். இவெல்லாம் ஒரு வார்டனு. அப்ப அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாமே ரொம்ப பயந்து போயிருவானுங்க. ஏன்னா போனவங்க எல்லாத்தையுமே துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல. சோ இப்போ வேற வழி இல்லாம வார்டனே டைரக்டா களத்துல இறங்குவான். அதுவும் அவன் வந்து நின்னுட்டு வளைச்சு வளைச்சு போஸெல்லாம் வேற கொடுப்பானா. அதை பார்த்துட்டு அம்புட்டு பேரும் அப்படியே மிரண்டுருவாங்க. அதே நேரம் மிஸ்டர் 3 நம்ம பகிய போகாத வேணான்னு சொல்லி தனியா கூப்பிட்டு வந்தால, அது ஏன் என்னன்னு கேட்டா, கொஞ்சம் அங்க பாரு இவங்க எல்லாருமே சி ஆஃப் காட்ஸ் அப்படின்ட்டு அங்க லூஃபி அடிக்கிறத காட்டுவாங்க. ஒக்காமக்கா போற போக்குல எல்லாத்தையும் குமுறு குமுறுன்னு குமுறி தெரிக்க விட்டுட்டு போவான். அண்ட் இப்ப மேட்டர் என்னன்னா, லெவல் 4ல எப்பவுமே அழுகிற சவுண்டு கதற சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். ஆனா அந்த ஃபயர் டார்ச்சர் பண்ற பிட்டுல இப்ப ஒருத்தருமே இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க எல்லாருமே படிக்கட்ல இவங்கள பிடிக்கிறக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் படிக்கட்ல வந்திருந்தாங்க கண்டிப்பா மொத்த பேர்த்தையுமே லாக் பண்ணிருப்பானுங்க. ஆனா இவங்களோ பிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டானுங்க. இப்போ லெவல் 4ல அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா லூஃபி மட்டும் தானே அவனுக்கு தேவைங்கிற மாதிரி பகி சொல்லுவான். அதான் இல்ல, இவங்க பேர் என்ன மூஞ்ச என்னன்னு எல்லாத்தையுமே அங்க அவனுக்கு கிளியரா நோட் பண்ணி வச்சிட்டானுங்க. மத்த ஃப்ளோர் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த ஃப்ளோர்ல இவங்களை தடுக்கிறதுக்கான முழு ஃபோர்ஸுமே அவங்க கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாம் இதுக்கு முன்னாடி அட்டூழியம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க காலி பண்ணது ஒரே ஒரு டீமன் கார்டை மட்டும் தான். இன்னும் 3 இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இம்பல் டவுனோட வார்டன் மகளன் இருக்கான், அவனை தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பீதியிலேயே சொல்லுவான். மொத்தத்துல இவங்க லெவல் 4ல நல்லா மாட்டிட்டாங்க. லூஃபிக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. அடிச்சு போட்டுட்டு எப்படியாச்சும் போய் அவங்க அண்ணனை காப்பாத்தணும். அதுக்கு முன்னாடி இப்ப சாப்பிடணும். அதுக்காண்டி தான் வெறி கொண்டு எல்லாத்தையும் போட்டு பொளந்துகிட்டு இருப்பான். சோ அப்படி காட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு மேல இருந்து பாய்சன் வந்து விழும். அதுவும் அது விழுந்த உடனே அதுல இருந்து அந்த பாய்சன் புகையா கிளம்புமா. லூஃபி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அது என்னடான்னா மேல இருந்து ஜெல்லி மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வார்டன் மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கான். அப்ப போன்கிளே லூஃபி மேல பாருமா, அப்படியே கொல்லா மாசா வந்து ஒரு லேண்டிங். அவனுக்கு என்னன்னா இவன் பின்னாடியே ஓடி 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 செம காண்டாயிருச்சு. ஏன்னா ரூல்ஸ் படி என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் இவ்வளவு நேரம் அவன் பண்ணிட்டு இருந்தான். இனிமேட்டு உங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சிட வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டான். பானா எது மகளன் வந்துட்டானான்னு போன்கிளேக்கெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள ஆடும். லூஃபி யாரா இவன் லுக்கு விட்டுட்டு இருப்பான். அப்படியே மூஞ்சில பாய்சனை ஒழுக்க இதோட நீ காலிடாம் அவனேன்னு கொலவெறித்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.